TamilBTC மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெராவோட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 24 மணி நேரத்தில் 3000% மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெராவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீசிங் ஆகிருக்கு. அதே சமயம் காயின் மார்க்கெட் கேப்போட இன்னைய டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா 197% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா $1 போகுமா, இல்லை 0.1 போகுமா, இல்லை 0.001 போகுமா, இல்லை 0.001 போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள். ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து விடை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மேஜரான எக்ஸ்சேஞ்சஸில் இந்த லூனா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லூனாவோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் காயின் நீங்கள் வச்சுருக்கீங்க லூனா அப்படின்னா அதை நீங்கள் வந்து மேஜராக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் காயினுக்கு வந்து 1 லட்சம் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி, 1 லட்சம் இல்லை, ஒரு 50,000 காயின் வச்சுக்கிங்களேன். இதே வந்து 10 லட்சத்துக்கு 50,000லேருந்து 1 லட்சம் காயின் ஷோராக வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணேன். பட் அங்கே வந்து எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் மேஜராக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது பினான்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹூபியாக இருக்கட்டும், இல்லை காயின் டிசிஎக்ஸ், இல்லை வந்து எஃப்டிஎக்ஸ், இந்த மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேடிங் நடந்தாலும் சரி, ட்ரேட் ஆனாலும் சரி, நீங்கள் அங்கே எல்லாமே வந்து நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் படி பார்த்தா 0004 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ்ல வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹூபியில் வந்து பார்த்தீங்கன்னா 0003,999 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அதே போல் பினான்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 000376 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் டெபாசிட்ஸ் வந்து அலோவ் பண்ணதுனால வந்து காமன்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பெரிய ஃப்ளக்சுவேஷன்ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிட்ரெக்ஸ்லாம் வந்து $0.1 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. OKXல வந்து $0.02 வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் போய் நான் வந்து டெபாசிட் பண்ணி நான் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்ஸும் அலோவ் பண்ணல, வித்ட்ராவல்ஸும் வந்து அவங்க அலோவ் பண்ணல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நான் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தா கூட இப்போ நீங்கள் அந்த டாலரோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மேலே சொல்லக்கூடிய பிட்ரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை OKX எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா Gate.io இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையர் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லூனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் நீங்கள் வாங்கியிருக்கிறதும் ஹையர் ரேஞ்சில் வாங்கியிருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 லட்சம் காயின் அங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் தாராளமாக செல் பண்ணிவிட்டு அங்கேருந்து USDT-யை TRC20 வித்ட்ராவலாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணினா $1 தான் வந்து அதிகபட்சமாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ $1 வந்து போய் அந்த $1 இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக நான் சொன்னது பிங் பான். ஸோ இப்போ வந்து பிக் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூனா வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தோம் ப்ரைஸு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 0039, 0040 இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த எக்ஸ்சேஞ்சில் 0033, 0032 இந்த ரேஞ்சிலேயே தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே போல் நல்ல டிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0002க்குலாம் வந்துச்சு. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுனுச்சு. ஸோ அதே சமயம் மற்ற எக்ஸ்சேஞ்சிலேயே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஃபினான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0008 சம்திங் 67 அந்த மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு வந்து போணுச்சு. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த ஏற்றத்துலேயும் வந்து கம்மியாக தான் இருக்கும், பட் இறக்கத்துலேயும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது லூனா வந்து டெபாசிட்ஸ் எடுக்கலை. ஓகே, அதே சமயம் டெபாசிட்ஸ் எடுக்கும்போது இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸுக்கும் வந்து ஈக்குவல் ஆகிடும். அதே சமயம் நீங்கள்
குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் லட்சக்கணக்கில் அங்கே காயின் வச்சிருந்து அந்த காயினை வந்து செல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இங்கே யூஎஸ்டிடியை டெபாசிட் பண்ணிட்டு அந்த யூஎஸ்டிடிக்கு நீங்கள் பை பண்ணும் பட்சத்தில் ஷோராக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடுதல் காயின் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் மூலியமா வந்து இதை வந்து என்டர் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்டர் ஆர்பிட்ரேஜ்ங்கிறதோட ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா கூட இந்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வித்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிங் எக்ஸ்லேயும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பினான்ஸ்லேயும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. பிங் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு காயின் வந்து ஒரு $100 நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகே, லூனான்னு சொல்லல, ஏதோ ஒரு காயின் வந்து $100 நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்ப அதே சமயம் பினான்ஸ்ல உங்களுக்கு வந்து $100 ஒர்த் இருக்கக்கூடிய லூனா காயின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பிங் எக்ஸ்ல நீங்க A to Z ஏதாவது ஒரு எக்ஸ்னு ஒரு காயின் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற காயினை கரண்ட்லி வந்து செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு அந்த காயினோட வேல்யூக்கு அப்படியே வந்து நீங்க லூனா வந்து பை பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் இங்க இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இங்க ஒரு 1,00,000 காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு $10. அதே சமயம் நீங்க பினான்ஸ்ல போயிட்டு அந்த 1,00,000 காயினுக்கான அந்த காயினை வந்து நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஹையரா கிடைக்கும். நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க $10 தான் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதே அமௌண்ட்டுக்கு $10 வந்து நீங்க பினான்ஸ்ல வந்து செல் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன எக்ஸுங்கிற ஒரு காயினை வித்தீங்களோ அந்த காயினுக்கு பதிலாக இந்த காயினை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்ரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்போ நீங்க பாத்தீங்க 00030 இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. மற்ற எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னா 00037 போயிட்டு இருக்கு. இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா எக்ஸ்சேஞ்சுமே 37, 38, 39 இந்த ரேஞ்சுக்குலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். சரி, ஓகேங்க, இது வந்து ஆர்பிட்ரேஜை பத்தி பேசுனது. இப்ப உண்மையான விஷயத்துக்கு வருவோம், பார்ட் 2வா. ஓகேவா? இந்த உண்மையான விஷயத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூனா வந்து ஷோரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸை வந்து அச்சீவ் பண்ணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ லூனாவோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பில்லியனுக்கு மேல இருந்த ஒரு காயின் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் பில்லியன்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. அதே சமயம் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 6 ட்ரில்லியனுக்கு மேல வந்து போயிடுச்சு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ரேஷியோ படி வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா $0.1 வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கிரிப்டோவோட மார்க்கெட் கேபிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல பம்ப் ஆகும். ஒன்று, ரெண்டாவது இது பிட்காயினே தூக்கி சாப்பிட்ரும். ஓகே, ஸோ இந்த சப்ளை இருந்துச்சு அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரில்லியன் சப்ளைல. ஓகே, அதே சமயம் இப்போ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.01க்கு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த காயினோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ரைஸ் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே ஒத்து வராது. இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 001 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த காயின் இருந்தால் பழைய மார்க்கெட் கேபிட்டலை அச்சீவ் பண்ணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டெரா டீம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று டிக்ரீஸ் பண்ணும் மீன்ஸ் அப்படின்னா பேர்னிங் தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து இன்னும் சில பேர் வந்து ஒரு ஐடியாலஜிலாம் வந்து கொடுத்தாங்க. சிஇசெட் கூட வந்து இடையில வந்து ட்விட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்திருந்தாரு. என்ன ரிப்ளை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, டெராவோட ரீடம்ஷன் பிளானை வந்து இப்படி வைக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெரா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனு, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா லூனா 2, அதே போல யூஎஸ்டி 2 இந்த மாதிரி 2 டோக்கனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஹார்ட் ஃபோர்க்கா வந்து கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தோம்னா வந்து அந்த ஹார்ட் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள சர்க்குலேட்டிங் சப்ளைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படி வந்து சொல்லி சொன்னாரு. அப்போ சிஇசெட் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து சஃபர் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அப்புறம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாப்ஸ் நடக்கிறதுக்கு அப்புறமும் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு, ஷோரா வந்து மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவரேஜ் பண்ணாங்க. ஓகே, ஏன் ஈவன் வந்து நானுமே வந்து ஆவரேஜ் பண்ணி நிறைய வந்து பை பண்ணேன். பட் அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இப்போ எனக்கு அது ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லாஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஒருவேளை வந்து அது லாஸ்ட்லேருந்து இல்லாம மேபி வந்து பாசிட்டிவா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல சிஇசெட் சொல்ல ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காயினுக்கு பதிலா இன்னொரு காயினை வந்து ஹார்ட் ஃபோர்க்கா கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தீர்வாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருந்தாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாரு. பிட்காயின்ல இருந்து வந்துங்க இப்போ ஒரு பிட்காயின்ல புதுசா ஒரு ஹால்விங் பண்ணி ஒரு காயின் கொண்டு வரோன்னே வச்சுக்கோங்க.
இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு காயின் வந்து $30,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதே சமயம் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய காயின் $30,000 வந்துருமா, வேல்யூ கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அது ஒரு நச்சுன்னு ஒரு கேள்விதான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு காயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்க் அப்படிங்கிறது வந்து தீர்வாகாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காயினோட சப்ளையை குறைக்கிறதுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயம் காயினோட குவான்டிட்டியை பேர்ன் பண்ணணும். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கை வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். ஸோ அதன்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட அல்காரிதமிக் படி வேல்யூ படி வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரில்லியனுக்கு மேலே வந்து சப்ளை போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி, இல்லை இதை குறைக்காம இருக்க மாதிரி அதுக்கு உள்ள கேபிட்டலைசேஷனை எங்கேருந்து கொண்டு வர்றது. ஸோ இந்த 2 விஷயங்களை வந்து அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து திருத்திட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் நான் வந்து 12ஆம் தேதி வந்து இந்த ட்ரேடு வந்து பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நான் வாங்கின ப்ரைஸ் எல்லாமே ஹையர் ப்ரைஸ் தான். பட் என்னை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹையரான ப்ரைஸ்லலாம் பை பண்ணியிருப்பீங்க. பட் வேல்யூசேஷன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து நான் டோட்டலாக வந்து $120 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். $120 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நான் வந்து அமௌண்ட் போட்டு நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஒரு டைம் ஏறுதேன்னு பை பண்ணேன், ஒரு டைம் இறங்குதேன்னு பை பண்ணேன், ஒரு டைம் ஆஹா இதுக்கு மேலே ஏறிடுமோ அப்படின்னு சொல்லி நான் பை பண்ணேன். கடைசியில் பை பண்ண எல்லாமே வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சக்கூடிய காயின்ஸு ஸோ அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $6 தான். $120 நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து $6 கீழே தான் இருக்கு. ஸோ இது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் ஒரு 00040 கீழே வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் வந்து ரிட்ரைவ் ஆயிருக்கும். ஆனால் நான் வந்து 40 வாங்கலை. ஓகே, என்னால் வாங்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் வாங்கியிருந்தாரு. 2 கோடி காயின் வாங்கினாரு. வாங்கி $20 வாங்கினவர் ஆல்மோஸ்ட் வந்து அது $100 வரும்போதே செல் பண்ணிட்டாரு. அதே 2 கோடி காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $8,000 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கும். பட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வந்து அது கிடைச்சிருக்கு, நிறைய பேர் அதை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நானுமே வந்து முத நாள் வந்து $1 நான் வாங்கி 1.5 நான் வந்து விற்றேன். ஆனால் விற்ற அரை மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 100 காயின் தான் வாங்கி விற்றேன். அந்த அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $7 வரைக்கும் போணுச்சு முத நாள், அந்த 13th டே அன்னைக்கு. ஓகே, அதே சமயம் நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஹையர் அமௌண்ட் போட்டு $1 வந்தால் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். கிட்டத்தட்ட வந்து $700 நான் வந்து வாங்கினா என்னாச்சு, $1 நான் வாங்கின காயின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துலலாம் வந்து பாயிண்ட் ஒன்றுக்கு வந்துருச்சு. ஐயோ இது என்னடா $700 $70 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து இருக்கிற இதெல்லாம் விற்று மறுபடியும் வந்து ஒரு $500 நான் வந்து பை பண்ணுறேன். பை பண்ணால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 0.1க்கு வாங்கினது 0.001க்கு போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திருப்பி வாங்கின அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1 சொச்சத்துக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். நான் டோட்டலோட இதே வந்து பார்த்தீங்கன்னா $2க்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து மனசு வரல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம், நெட்வொர்க்கில் டீலிசிங் பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, அதை பண்ணுவாங்க. ஆனால் கம்யூனிட்டிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம் நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி யூ ஆர் இன் ப்ராஃபிட். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தேவைன்னா நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து $0.1 போகும் அப்படின்னா ஷூராக வச்சுக்கலாம். பட் எப்படி போனாலும் சரி இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயினாக வந்து சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். அது பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ என்னுடைய அசம்ஷன் படி வந்து பார்த்தோம்னா இந்த டெரா லூனா வந்து பார்த்தீங்கன்னா மேபி அடுத்த ஒரு 1 or 2 வீக் இல்லை வந்து 1 or 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா $0.01 நியர்லி அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீமிங் கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா $1 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சப்ளை அங்கே குறையணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எனிவே இதை பற்றி தொடர்ந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இன்னையிலிருந்து நம்மளுடைய சேனல்ல ஒளிபரப்பாகக்கூடிய அனைத்து வீடியோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 லூனா காயின்ஸை வந்து நம்ம வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ லூனாவோட வேல்யூடி பார்த்தோம் அப்படின்னா 1000 காயின்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆனால் ஒருவேளை $1 அதை அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கு $1000 கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 20 வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட வந்து அந்த செக்மெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லூனா காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக ஏர்ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்டா வந்து நம்மளோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணி அங்கே ரீட்வீட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லூனா காயின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து திருத்திட்டா வந்து ஒரு 50,000 டோஜி காயின்ஸ் வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப்பாகவே வந்து கொடுத்தோம். இன்னைக்கு டோஜி காயினோட வேல்யூ குறைஞ்ச வேல்யூ வச்சுக்கிட்டா கூட 50,000 காயினோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அதே போல் இந்த ஒரு ஏர்ட்ராப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவில் உள்ள கமெண்ட், அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ல லிங்க் கொடுத்துருக்கேன், BingX அப்படின்னு சொல்லிட்டு TamilBTC.com/BingX. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஷுவராக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பண்ணிட்டு KYC வெரிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த UID அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஐடியை வந்து எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணக்கூடிய அந்த முதல் 5 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காயின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் நம்ம வந்து பேசிக்கலாம். ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லூனா காயின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க, இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை பாயிண்ட் ஒன்று போனால் கூட $100. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் TamilBTC and NammaCrypto.